தேவனுடைய வார்த்தைய நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான தேவ திட்டம் ரிஜெக்ட் ஆகி போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. சாத்தானுக்கு நல்லாவே தெரியும், நான் இவங்க சிந்தையில ஒரு அரணை கட்டி வச்சு இவங்களை ரிஜெக்ட் பண்ண வச்சுட்டேன், தேவனுடைய வார்த்தையை திட்டத்தை ரிஜெக்ட் பண்ண வச்சுட்டேன்னா இவங்க வாழ்க்கை உருப்படாதுன்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், உங்களோட கூட பேசுறாருன்னா, ஆண்டவரே இது சாத்தியம் இல்லைன்ற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கு, ஆனா நீர் சொன்னீரானால் நீர் சொன்னது உண்மையே, நீர் சொன்னது தான் செய்து முடிக்கும் அளவும் நான் ஒன்றும் செய்ய தேவையில்ல, நீங்க கரத்தை பிடிச்சு நடத்துவீங்கப்பா. இன்னைக்கு கையை தூக்கி கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருக்கிறாரா? இல்லை உங்கள் சூழ்நிலையில் ஒன்றும் நடக்காதுன்னு நீங்கள் பயந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தரை கேட்டேன், கர்த்தர் இப்படி சொன்னார், ஆனால் இது எப்படி சாத்தியம், எப்படி நடக்கும், ஒன்றும் நடக்காதுன்றதான் தோணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லிடுங்க, ஆண்டவரே நடக்காதது என்று சொல்வதையும் நடத்தி காண்பிப்பவர் நீர், நடக்க கூடாததையும் நடத்தி காண்பிப்பவர் நீர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நீர். நான் உங்க கையில கொடுக்குறேன். அல்லேலூயா.